சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நமக்கு எதிர்கொண்டு வந்து பொற்கிரீடம் தரிப்பிக்கிறவராக இருக்கிறார். அதே போல மன விருப்பத்தின்படி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக, நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 1ஆம் வசனத்தில் கர்த்தாவுடைய வல்லமை இல்லை ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், நம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கழிவுறான்னு சொல்லணும். அப்போ ஒரு ராஜா அவருடைய வல்லமையில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவருடைய வல்லமையில் மகிழ்ச்சி இருக்கணும். அதே நேரத்தில் அவருடைய ரட்சிப்பில் சந்தோஷப்படணும். இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களை நம்ம சந்தோஷப்படுறோம், ஆனால் அதை காட்டிலும் நமக்கு எதில் சந்தோஷம் வரணும்னா ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்ன்றதுலாம் பெரிய சந்தோஷம். இதுதான் நமக்கு நிலையான ஒன்று, நிலையான ஆசீர்வாதம். உலகத்தில் மாத்திரம் பரலோகத்திலையும் இம்மையிலும் அருமையிலும் ஒரு நித்திய ஜீவனை பெறும்படியான ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் உலகத்தில் பாவத்தில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன், இயேசு அறியாமல் இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன், இயேசு என்னை காப்பாற்றினார். இந்த பாவத்திலேருந்து இது பாவ வழி, இது சாப வழி அப்படின்னு என்ன பண்ணேன், அந்த பாவத்தில் ஜீவித்த என்ன பரிசுத்த வழிக்கு ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். இப்போ நான் பரிசுத்தவருக்கு பிரியமாக வாழ்கிறேன், உண்மையாக வாழ்கிறேன், ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு உதவி செய்கிறேன், ஏழைகளுக்கு உதவி பண்ணுறேன். இப்போ நான் ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான், அதுதான் ஒரு பெரிய ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு ரட்சிப்பில் என்ன பண்ணணும், நம்ம கழிவு வரணும், சந்தோஷம். அப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு ராஜா அவர் கொடுத்த ரட்சிப்பில் தான் சந்தோஷப்படணும், கழிவு வரணும். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு தான் மன விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். அப்போ ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தோஷப்படுற ஒரு மனுஷனை தான் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். எல்லாருடைய மன விருப்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, நிறைவேற்றுவதில்லை. ஏன்னா நம்ம சந்தோஷம்லாம் உலக இன்பங்களில் உலக காரியங்கள்லாம் சந்தோஷம் இருக்குது நமக்கு, அதில் தான் என்ன பண்ணுறோம், சந்தோஷப்பட்டு கழிவு வருவோம். ஆனால் ஆண்டவர் செஞ்ச நன்மையில் தான் நம்ம சந்தோஷப்பட்டு கழிவு வருவோம். ஏன்னா அதுதான் நிரந்தரம், நமக்கு அதுதான் உண்மை. உலக சந்தோஷம் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஒரு டிவி பார்க்கும்போது கூட நமக்கு அது ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்யுது, ஆனால் அது நிலையானது இல்லை. அதனால அது நமக்கு அந்த சந்தோஷம் மட்டும் நிற்காது. ஆனால் ஆண்டவருடைய சந்தோஷம்னா ஆண்டவர் ஒரு ஜெபிக்கும்போது ஒரு ப்ளஸ்ஸிங் நம்ம ஒரு உடம்புல ஒரு வலி இருக்குது, வியாதி இருக்குன்னா ஜெபிக்கும்போது நல்லாயிட்டுனா, டாக்டரால் முடியாமல் இருக்கலாம், அது மனுஷனால் என்ன பண்ணலாம், மாத்திரை மருந்து போட்டு கூட குணமாக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வியாதி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நல்லாயிட்டுனா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். இப்போ ஏதோ மாத்திரை மருந்து எடுத்தேன், நல்லாவில்லை, ஏதோ டாக்டர்கிட்ட போனேன், நல்லாவில்லை, ஆனால் ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தினால ஊழியக்கார ஜெபம் ரொம்ப நல்லாச்சுது. இப்போ இது நிரந்தரமாக நல்லாயிட்டு, நிரந்தரமாக நல்லாமல் இருந்திருக்கலாம். நிறைய இடங்களில் போய் நிரந்தரமாக நிறைய பேருக்கு சுகம் கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த சந்தோஷத்தை தான் நம்ம பெருமையாக சொல்லணும். இதைத்தான் ராஜா என்ன பண்ணாராம், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கழிவுறான்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு தான் அவர் உத்தம ஆசீர்வாதங்களை பொற்கிரீடம் தரிப்பிக்கிறவராயிருக்கிறார், அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ நம்ம அந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் வந்திருக்கலாம், நமக்கு நிறைய வருமானம் வந்திருக்கலாம், அல்லது நிறைய பொருள் நமக்கு கிடைச்சிருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்கள் வீட்டுக்கெல்லாம் கிடைச்சிருக்கலாம், இதெல்லாம் நம்ம சம்பாதிச்சு நிறைய கிடைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு கிருபை தான். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், பாவத்தில் அந்த என்னை பரிசுத்த வாழ்க்கை கொண்டார், நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு வழிகாட்டினார். நான் இன்று மரித்தால் நான் பரலோகம் போக எனக்கு ஒரு பாக்கியம் இருக்குது. ஏன்னா நான் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னால் பாவத்தில் வாழ்ந்தேன்,
போய் பேசினேன், ஆண்டவர் பிரியமில்லாத வழியில் செய்தேன் நடந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரை தேடுற நாளில் உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்ததுனால அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நான் எங்கேயுமே போகிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போனாலும் ஆராதனைக்கு போகாமல் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு இதில் தான் சந்தோஷம். இந்த ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு அந்த என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நம்ம சொல்கிறாங்க சில பேர், என்னால் இதை மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சில காரியத்தை. எதை மறக்கணுமோ அதை மறந்துடணும், எல்லாம் மறந்துடணும், நன்மையை மறக்கக்கூடாது. அதுலேயும் ஆண்டவர் செஞ்ச நன்மை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இப்போ மனிதர்கள் நமக்கு நன்மை செஞ்சுருப்பான், அது கூட என்ன பண்ண மனிதர்களோடு மறந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு காலம் மறக்க மாட்டார். உள்ள கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்ல, என்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுட்டியோ, என்னைக்கு ஆண்டவரை நம்பினியோ அன்றைக்கே என்ன பண்ணுறாரு, உள்ள கையில் வரைஞ்சிருக்கிறார். அவர் மறக்கலை, உங்களை என்னையும் மறக்கலை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஒரு நாள் பாவத்தில் இருந்த நாம், கஷ்டத்தில் இருந்த நாம், வியாதியில் இருந்த நாம், ஆண்டவர் நம்மை தேடி வந்து விடுதலை கொடுத்து சோம் கொடுத்து நமக்கு ஒரு வேலையை கொடுத்து நம்ம சந்தோஷமாக அந்த உலகத்தில் மற்ற மக்களோடு தலைநிமிர்ந்து வாழ வைத்த ஆண்டவரை என்ன பண்ணோம், மறந்துடுறோம். அதை நிறைய பேர் மறந்துடுறான். ஆண்டவரால் தான் எனக்கு இந்த உயர்வு கிடைச்சது, இல்லைன்னா இந்த உயர்வு கிடைச்சிருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்காவிட்டால் நம்ம சமுதாயத்திலையும் வளர முடியாது, இந்த உலக மக்கள் மத்தியிலையும் தலைமிருந்து நிற்க முடியாது. அப்போ ஆண்டவர் சுகம் மட்டும் கொடுக்குறவர் இல்லை, உள்ளத்தில் சந்தோஷம் மட்டும் கொடுக்குறவர் இல்லை, எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்தார். உத்தம ஆசீர்வாதங்களோட என்ன பண்ணாரா, எதிர்கொண்டு வராராம். இப்போ உத்தம ஆசீர்வாதம்னா அது உண்மையான ஆசீர்வாதம், பொய்யான ஆசீர்வாதங்கள் இருக்குது இந்த பூமியில். உண்மையான ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஒரு இடத்த வாங்கிட்டோன்னா, ஒரு நம்ம வாங்கியிருக்கோன்னா அந்த சொத்துக்கு பேர் இடம், அது அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் டிவி மற்ற பொருள்லாம் என்ன பண்ணுவோம், அவசரத்துக்கு கடையில் அடவு கொண்டு வச்சுருவாங்க. இதெல்லாம் அசையும் சொத்துக்கள். ஒரு சொத்தை நம்ம வாங்கி போட்டு ஒரு வீட்டை கட்டினோன்னா அது பெரும்பாலும் அதை விற்க மாட்டோம். எப்போது ரொம்ப முடியாத கஷ்டத்தில் தான் விற்கோமே தவிர மற்றபடி அந்த இடத்த என்ன பண்ண மாட்டோம், விற்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. வீடு இருக்கிற வீட்டை பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டை விற்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அது அசையா சொத்து. ஆண்டவர் அந்த இந்த இதில் தான் நம்ம இருக்கிறோம், இந்த குடி இருக்கிறோம். அதே போல் ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டாருன்னா அதில் எப்போதுமே சந்தோஷப்படும். அது ஒரு அசையா சொத்து மாதிரி. என்றைக்குமே அவர் கொடுத்த ரட்சிப்பு பரலோகத்துக்கு வழிநடத்துகிற ஒரு ரட்சிப்பாக. ஒரு நாள் பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தவனாய் மாற்றின ஆண்டவர் பரலோகம் வரைக்கும் என்னை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொண்டு எப்படி ஆண்டவர் பிரியமாக இருக்க வேண்டும், எப்படி நம்ம அந்த உலகத்தில் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் பிரியமாக இருந்தால் அவர் பரலோகம் வரைக்கும் நம்ம வழிநடத்தி செல்வார். அதனால் இந்த உலகத்தில் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை மாத்திரம், இன்னும் அநேக இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு ரட்சிப்பு தேவை. பல வழிகளில் நமக்கு ரட்சிப்பு தேவை. அந்த பாவத்திலிருந்து ரட்சித்தார். நிறைய ரட்சிப்பு இருக்குது. பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு ஒரு சமயம் கடலில் அவர் என்ன பண்ணுறாரு, படகுல சீசர்லாம் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, நடு சாமத்தில் அவர் தண்ணி மேலே நடந்து வர்ற மாதிரி ஒரு சம்பவம். உடனே பார்த்துட்டு, ஆண்டவரே நீங்கள் தண்ணி மேலே நடக்கிறீங்களா, நானும் நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த பேதுரு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு அவருடைய சீசன். சரி, அவர் உடனே சொன்னார், சரி நீ நடந்து வாப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உடனே என்ன பண்ணா, அவனும் என்ன படகு விட்டு என்ன பண்ணுறான், ஆண்டவர் நடக்கிற மாதிரி படகு விட்டு நடந்து வர்றாரு தண்ணி மேலே. இவரும் நடக்கிறார். இவர் நடக்கும்போது இவரும் தண்ணியில் இறங்கி நடக்கிறார். ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம், இப்படி தண்ணி மேலே நடக்கிறோம், நம்ம தண்ணி மேலே நடக்க முடியாத அப்படின்ற ஒரு சந்தேகம். அப்போ அந்த பக்கம் இப்படி திரும்பி பார்க்குறாரு, அப்படியே காலெல்லாம் வருது, காற்று பயங்கரமாக இருக்குது பார்க்குறது. உடனே என்ன ஆகிப்போது, இதை கண்டு அவருக்கு ஒரு பயம் வந்த உடனே அப்படியே முழுக ஆரம்பிக்கிறார். முழுக ஆரம்பித்த உடனே ஒரு வார்த்தை சொல்லுவார். உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் அப்படின்னு. அப்போ ஆபத்து வரும்போது ஆண்டவரே என்னை ரட்சிக்கும் போது என்னை ரட்சிக்கிறார். உடனே என்ன பண்ணார், அவர் கையை பிடிச்சி, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்,
கையை பிடிச்சி என்ன பண்ணாரு, அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி சாக போகிற அவனை ஆண்டவர் என்ன பண்ணார், கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் படகுக்குள்ளே உட்கார வச்சார். அவர் படகுல வந்து இருந்தார். அதே போல் இப்படி ஆபத்துகள் இந்த உலகத்தில் நமக்கு வரும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரையும் பிசாசால் உலகத்தால் நமக்கு நிறைய என்ன பண்ணுறோம். அப்போது என்ன பண்ணோம், ஆண்டவரே நீ ரட்சியும் நம்ம கூப்பிடலாம். ஏன்னா நம்ம என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிடணும். அப்போ ஆபத்துகள் விபத்துகள் வரும்போதெல்லாம் யாரும் கூப்பிடணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்படின்னா அவர் ரட்சிப்பார். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பு அந்த நடுக்கடலில் அந்த வேற யாராவது அந்த பேதுருவை காப்பாற்ற முடியுமா? தண்ணியில் வந்து சீசர்கள் நினச்சா கூட வர முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டம் வாழ்க்கையில் பாதியில் கூட பல உபத்திரங்கள் தொல்லைகள் வரலாம். அந்த இடத்துல கூட பிறந்த சொந்த பந்தம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் யார் காப்பாற்றோம்னா இயேசு காப்பாற்றுவோம். இயேசுவே நீ ரட்சியம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், அவனை என்ன பண்ணார், கையை பிடிச்சி ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணார், ஆண்டவர் அவனை படகுல உட்கார வச்சார். அவனை தண்ணியில் மூழ்கி போகிற அவரை என்ன பண்ணார், ஆண்டவர் ரட்சித்தார், காப்பாற்றார். அதே போல் நமக்கு உலகத்தில் நிறையா கொண்டா மாத்திரமல்ல, அவர் வந்து சந்தோஷத்தை நினச்சி நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம கூப்பிட்டா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை ரட்சிப்பார் நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்புறம் நம்ம ஆபத்து வரும்போதெல்லாம் யார் கூப்பிடணும், ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்மளை ரட்சிப்பார் என்று சொல்லப்படும். ஆகினால இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லப்படும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டினார்னு சொல்லப்பட்டது. அங்கே அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்ததுன்னு சொல்லப்படும். பாருங்க, அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரை போகிறோம் என்று அவர் எழுப்பினார். அவர் எழுந்து காற்றை ஜலத்தின் கொந்தளிப்பை அதட்டினார். உடனே அவைகள் நின்று அமைதல் உண்டாயிற்று. ஒரு சமயம் படகுல போகும்போது பயங்கர காற்று, புயல் காற்று, படகு அமலத்தக்கதான ஒரு சூழ்நிலை. அந்த படகுல இயேசு நல்லா படுத்திருந்தார், தூங்கி நெத்திரையாக இருந்தார், கண்ணை மூடி சொல்லப்பட்டது. அப்போ சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க, ஐயோ மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவரே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை எழுப்புறாங்க. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுப்பி என்ன பண்ணார், 25ஆம் வசனத்தில் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்று அவர் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்று கடலுக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பேசிட்டதாக சொல்லப்படும். உடனே என்ன பண்ணுறாரு, எழுப்பி அந்த காற்றின் கடலையும் அதை சொல்லப்படும். நம்ம ஆண்டவர் பெரிய கொந்தளிப்பையும் காற்றின் கடலையும் என்ன பண்ணுறாரு, அமைதிப்படுத்துகிறார்கள். அப்பேற்பட்ட சமுத்திரத்தையே கட்டுப்படுத்துகிறான்னு சொல்லப்படும். அப்பேற்பட்ட சமுத்திரத்தில் நடுவில் வந்து அந்த பேதுருக்கு உதவி செய்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பாதியில் வாழ்க்கையை முடித்து போச்சு, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற சூழ்நிலை நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் யார் யார் இயேசுவே ரட்சியம் கூப்பிட்றாங்களோ அவர் ரட்சிப்பார். அதே போல் நம்ம இன்றைக்கி யாரை இன்றைக்கி நம்புகிறோம், இன்றைக்கி மனுஷர்கள் பார்க்கும்போது பாருங்கள், யாரை நம்ம நம்புகிறோம், மனிதர்களை நம்புகிறோம். அவங்க என்னை காப்பாற்றுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கஷ்டத்தில் தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம மனுஷர்களை நம்புகிறோம். ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடணும். அவர் என்ன பண்ணார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகியனால நாளில் நம்ம கொடுத்த அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் அவரை ரட்சிக்கிறவராக இருக்கு. ஒரு நாள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரையில் நமக்கு ரட்சிப்பு தேவை. ரட்சிப்புனா நம்ம காப்பாற்றுவது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது கூட சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த யூத அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அந்த யூத மக்கள் மத்தியில் அந்த ரோம பேரரசு அவரை சிலுவையில் அறைந்தாங்க, அறைபடி ஒப்பு கொடுத்தாங்க, யூதர்களே ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ கொள்ளையில் ஈடுபட்ட 2 கள்ளனை சிலுவையில் என்ன பண்ணாங்க, அவரோட கூட இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒருத்தர் இடது பக்கத்தில் ஒருத்தர் சிலுவையில் அறைந்தாங்க. அப்போ ஒரு கல்லை சொல்கிறான், தப்பு பண்ணவன் தான், வலது பக்கத்தில் உள்ள கல்லை சொல்கிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்றான். நான் தகாத நடப்பித்தோம், ஆனால் நீரோ
நீதிமான், நாங்கள் தப்பிதங்களுக்காக தண்டிக்கப்படுறோம், அவன் நீரோ ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்கிறான். இப்படி ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலாம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அவரோடு கூட ஒரு ரெஸ்டன் பிளேஸ், அமைதியான ஒரு இடத்துல என்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியம் பாவம் செய்த ஒரு கல்லனுக்கு கிடச்சின்னா கடைசி நேரத்தில் என்ன பண்ணால், ஆண்டவரே என்னை ரட்சிக்கும், ஆண்டவரே என்னை நினைத்தரும், நான் பாவம் செஞ்சு தண்டிக்கப்படுறேன், ஹீரோ ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு என்ன பண்ணால் அவர் நீதிமானாக அவன் பார்க்குறான். அவர் ஒரு குற்றமும் செய்யாமலே சிலுவையில் அடிச்சு என்ன பண்ணாங்க, அவரை கொலை செய்தாங்க. ஆனால் இடது பக்கத்தில் கல்லன் சொல்கிறான், நீ கடவுளாக இருந்தால் உன்னையும் காப்பாற்று எங்களையும் காப்பாற்று அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரால் ரட்சிப்பு உண்டுன்றதை, மறுமையில் ரட்சிப்பு உண்டு என்றதை அவன் அறியாது இருந்தான். அந்த வலது பக்கத்துக்கல்ல மரித்த பின்பும் ஒரு ரட்சிப்பு இருக்குது, பரலோக வாழ்க்கை இருக்குன்னு நம்பினான். அதனால தான் அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த என் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை முடிய போகுது, ஆனால் பரலோக வாழ்க்கை உங்களால் கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தனால தான் ஆண்டவரே அடியனை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்கிறான். அடியனை நினைத்தரலாம் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசியில் இருப்பார். பரதீசின்ற இடம் பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கு நடுவில் இளைப்பாறும் இடம், ரெஸ்டன் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இளைப்பாறுகிற இடம் ஆண்டவருடைய ரட்சிப்பு பெற்ற பிள்ளைகளுக்கு தான் இளைப்பாறு. இன்றைக்கி ஒரு மனிதன் மரித்து போனால் அந்த ரெஸ்டன் பிளேஸில் என்ன பண்ணலாம், அங்கே நம்ம அமர்ந்து இருக்கலாம், அங்கே எந்த தொல்லையும் இருக்காது. அந்த ரெஸ்டன் பிளேஸ் ஒரு வெயிட் பண்ணுற இடம், பரலோகத்துக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணக்கூடிய இடம். இன்றைக்கி இங்கிலாந்தில் ஒரு இடமா, அந்த ஒரு பக்கிங்ஹாம் அரண்மனையில் உள்ளே போனால் வெளியில் வந்து ரெஸ்டன் பிளேஸ் மாதிரி இடம் இருக்குமா, அங்கே வந்து நல்லா இருக்குமா இடம், உட்காந்து சொகுசாக ஓய்வெடுக்கிற மாதிரி நல்ல இடம், அங்கே தான் ஜனங்களாம் உட்காந்துருப்போம். அதே மாதிரி அந்த ஓய்வெடுத்து ஒரு இயேசு கிறிஸ்து என்னைக்கு பரலோக வாழ்க்கை தருவாரோ அது வரைக்கும் ஒவ்வொரு மரித்த மனிதரெல்லாம் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் அங்கே போக முடியாது. இந்த பூமியில் நிறைய ஆவிகள் சுற்றி தெரியுது நம்ம பார்க்குறோம். அந்த ஆவிகள் அங்கே போக முடியாது, இங்கே தான் சுற்றி தெரியும். ஆனால் பரலோக வாழ்க்கையை கொடுக்க, அந்த ரட்சிப்பை கொடுக்க இயேசு வாழ முடியும். அதனால் நம்ம இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் இங்கே உலக வாழ்க்கையிலும் காப்பாற்றுறாரு, ஆனால் மறுமையும் நரகத்தில் போகாதபடி பரலோக வாழ்வை கொடுக்க அவரால் முடியும். அதனால தான் அந்த கல்லனுக்கு பரதீசின் வாழ்க்கை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் அந்த பரதீசின் வாழ்க்கை மாத்திரல, பரலோகத்திலே அவர் நமக்கு பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார், பரலோக வாழ்க்கையை நமக்கு தருவார் ஆண்டவர். ஆகவே இதனால் ஆண்டவர் செய்த ரட்சிப்பை, ஆண்டவர் செய்த நன்மைகள் நினச்சி என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு அதில் சந்தோஷப்படணும். எதுலையோ சந்தோஷப்படுறோம். அன்றைக்கி ஒரு கார் வாங்கிட்டா ரொம்ப சந்தோஷம், பைக் வாங்கிட்டா சந்தோஷம், ஒரு வீட்டை கெட்டால் சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் ரைட் பரவாயில்ல. அந்த சந்தோஷத்தை வந்து நிலையான சந்தோஷம் எதுனா, ஆண்டவர் பாவத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தார், பரிசுத்த வாழ்க்கை, அதுதான் பெரிய சந்தோஷம். இதெல்லாம் போயிடும், வீடு கார்லாம் ஒரு நாள் நம்மளுக்கு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, அது நமக்கு கூடவே வரும், பரலோக வாழ்க்கையை கொண்டு போகிறது. இந்த மாதிரி தான் நான் இயேசுவோட இருக்கணும், ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கும், சாவுக்கு பயப்படாமல் பரிசுத்தம். ஆகவே அந்த ஒரு ரட்சிப்பு தான் நமக்கு தேவை. அதனால் அந்த ரட்சிப்பை பெற்ற நாம் இந்த உலக வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதில் ஈஸியாக கடந்து போக முடியும். இல்லைன்னா அந்த பாதி வாழ்க்கையில் எப்படி கடந்து போகிறது, இதை கடந்து போகிறது அப்படின்ட்டு சில பேரால் முடியாது. ஆனால் பல உபத்திரங்கள், தொல்லைகள் இந்த பூமியில் வரும். அவையெல்லாம் தாண்டி செல்வதற்கு தேவ பலன் நமக்கு வேண்டுமானால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் ஈஸியாக தாண்டிடலாம். அதெல்லாம் அவர் வர பாட்டு கூட இருக்குது, தண்ணீர்களை கடக்கும் போதும் என்னோட இருக்கு அப்படி ஒரு பாட்டு. இப்போ தண்ணீரை கடக்கும் போதும் என்னோட தண்ணியை கடக்கும்போது ஆண்டவர் கூட இருக்கிறவரா இருக்கு. ஒரு வெள்ளத்தை நம்ம கடந்து போகிறோம், ஒரு ஆற்றை கடந்து போகிறோம், ஆனால் திடீர்னு மழை அதிகமாக வரும்போது தண்ணி அதிகமாக தான் இழுத்துட்டு போயிடும். அப்போ நம்ம ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்கி போகும்போது, அக்கறைக்கு போகும்போது, இயேசுவே இந்த கரையை தாண்டணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இதுக்குள்ளே போகும்போது அவர் நம்மளை கைவிட மாட்டார். அக்கறைக்கு போக நமக்கு என்ன பண்ணுவார், யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு அனுப்பலாம், இல்லை அவரே கூட நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு அந்த வெள்ளம் அதிகம் வராதபடி தடுத்து நிறுத்தலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் வரும்போது செங்கடலே 2 பிளந்து என்ன பண்ணார்,
வழிவிட்டு அனுப்பின ஆண்டவர். இது லேசான காரியம் ஆண்டவர். அதனால தான் ஒரு பக்கம் லேசான காரியம் கர்த்தருக்கு லேசான காரியம். பலம் உள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். அதனால் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். ஆண்டவர் நம்ம போகணும். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நிரட்சியம் அப்படின்னு கூப்பிட்டான் பேதுரு. ஆண்டவர் அவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணார்? அவிசுவாசியே அவிசுவாசியே இராத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? கூப்பிட்டு அவனுக்கு சந்தேகப்படாத, நான் தான் உன்னை ரட்சித்துன்னு உன்னை கூட இருக்கிறேன், நீ ஏன் சந்தேகப்படுற? நான் நடந்து வர வேண்டியதான நேரம், நீ ஏன் அங்கேயும் பார்க்குற? அப்போ அன்றைக்கி உலகத்தை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ண ஆண்டோடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வரும்போது சொல்லுவான் ஒருத்தன், ஏப்பா சர்ச்சுன்னு போகிறேன், அங்கே போய் காணிக்க கொடுக்குறேன் அப்படி அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நமக்கு சந்தோஷம் கொடுத்த ஆண்டவர் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியணும். மனுஷர்கள் சொல்கிறது நம்ம எடுத்துக்கவே கூடாது. நமக்கு சந்தோஷம் இருக்கா? நமக்கு ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷம் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதுதான் நமக்கு. இந்த உலக சந்தோஷம் இல்லாமல் எத்தனை பேர் அலைகிறான். பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனால் உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் கிடையாது, நிம்மதி இல்லை நிறைய பேர் வாழ்க்கையில். ஆனால் அந்த சந்தோஷத்தை நிம்மதியை நமக்கு கொடுத்துருக்காருன்னா, கொஞ்சமாக இருந்தாலும் அதிகம் இல்லாட்டும் கொஞ்சமாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, ஆண்டவருடைய பிள்ளையாய் அவருடைய ரட்சிப்பில் நீங்கள் நடத்தப்படுகிறதுனால தான் அந்த சந்தோஷம் இருக்குது. அதனால் அநேகரை பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ வந்தாலும் காணும், இன்னும் வேணும்னு சொல்கிறான். எவ்வளோ வந்தாலும் திருப்தி இல்லை. ஆண்டவர் கொஞ்சம் கொடுக்குற வருமானத்திலே சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா அதுதான் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் பரலோக வரைக்கும் நம்ம நடத்தும். அதனால் ஆண்டவர் நமக்கு எதிராக ஒரு நாள் வருவார். நீ பரிசுத்தமாய் வாழ்ந்த, எனக்கு பிரியமாய் வாழ்ந்த, வா மகனேன்னு சொல்லிட்டு நம்மளோட பொற்கிரீடத்தை வந்து நம்ம தலைமையில் வைப்பார் ஆண்டவர் ஒரு நாள் பரலோகத்தில். அதனால் நம்ம அதுதான் அந்த ஓட்டத்துக்காகத்தான் ஓடுகிறோம். அதனால தான் பவுல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக நீதிங்கிறத வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி என்னை போல் நல்ல போராடுற எனக்கு மாத்திரம் இல்லை, என்னை போல் நல்ல போராடுற எல்லாருக்குமே அந்த நீதிக்கிரீடத்தை ஆண்டவர் தருவார் சொல்கிறார். அதனால் நீதிக்கிரீடத்தை ஆண்டவர் ஒரு நாள் தருவார். இங்கே பொற்கிரீடத்தை ஆண்டவர் தரிக்கிறான்னு சொல்லப்படுது சங்கீதத்தில். அதுபோல் பொற்கிரீடம் மட்டும் இல்லை, நீதிங்கிரீடத்தை தருவார். நம்ம செஞ்ச நீதிகள், இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு செஞ்ச நல்ல காரியங்கள், ஆண்டவர் பிரியமான காரியங்கள், அதெல்லாம் நீதி. அதனால் நீதியின் கிரீடத்தை தருவார். அந்த நீதியின் கிரீடம் தான் பரலோகத்தில் நமக்கு தரப்போகிறார் ஆண்டவர். அந்த நீதியின் கிரீடத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் நடத்தினார். நீதியாக நம்ம வாழும்போது நம்மளை கனம் பண்ணுற ஆட்களை அனுப்பி நம்மளை கனம் பண்ணுவார். நம்மளுக்கு ஆண்டவர் மகிமையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், கனத்தை கொடுப்பார். அதனால் என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னார்ல. ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் ஆண்டவர் பிதாவான கனம் பண்ணுவார் சொன்னார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பிதாவான கனம் பண்ணுகிறார். அது ஆண்டவருக்காய் வாழ்கிற உங்களையும் அவர் கனம் பண்ணுவார். அதனால் இந்த வசனத்தின்படி இன்றைக்கி கர்த்தர் என்ன பண்ணார்? நமக்கு ஆண்டவர் மன விருப்பத்தில் எப்படி நம்ம மன விருப்பத்தெல்லாம் அந்த பூமியில் நிறைவேற்றணும்னா, ஆண்டவர் ஒரு நாள் என்னை ரட்சித்தார், அதில் சந்தோஷப்படணும், அதில் களி கூறணும். பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்த வாழ்க்கை கொண்டு வந்தார். எல்லாம் நான் நரத்தான் செத்த நரத்தம் போயிருப்பேன், நான் பரலோகம் போக வைப்பேன். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, உத்தம ஆசீர்வாதங்களோடு நமக்கு என்ன பண்ண விண்ணப்பத்தை கேட்கறது மட்டும் இல்லை, நம்ம உதவிகள் பண்ணுற விண்ணப்பத்தை கூட அவர் தள்ள மாட்டாராம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி எனக்கு இதை செய்யணும்னு சொன்னால் கூட அதையும் செய்வார். மன விருப்பத்தையும் நிறைவேற்றுறாரு, நீங்கள் பண்ணுற விண்ணப்பத்தையும் கேட்குறாரு. அதே மாதிரி உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு அவர் சிரசில் பொற்கிரீடம் தெரிவிக்கிறீர். 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் உலகத்தில் ஆயுஷை கேட்டால் நீர் அவருக்கு என்னென்னைக்குள்ள தீர்க்காயுஷை அளித்து சொல்லுங்கள். ஆயுஷை தான் கேட்பான், ஆனால் பணத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு எல்லாரும் கேட்கும்போது அவர் ஆயுஷை கேட்டார், ஒரு தீர்க்காயுஷை கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தீர்க்காயுசு உள்ளவராக இருந்தார். தீர்க்காயுசு என்னென்னைக்கும் அழியாத ஒரு வல்லமுள்ளவர் தான். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவராக தீர்க்காயுசு உள்ளவராக இருக்கிறார். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள பணம், பொருள் எல்லாவற்றிலும் ஆசை இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறது? நமக்கு நிரந்தரது. ஆனால் தீர்க்காயுசு அளிக்கிற ஆண்டவர், நமக்கு அந்த ஆயுசு தீர்க்காயுசு கொடுக்குற ஆண்டவர் இன்றைக்கு ஆயுஷை கேட்டார், தீர்க்காயுசை கொடுத்தார் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆயுஷை கேட்போம். கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தை சாலமனுக்கு கொடுத்தார். அவன் ஐஸ்வர்யத்தை சம்பத்தை கேட்கல, அவன் என்ன பண்ண ஞானத்தை கேட்டான் ஆண்டவர்கிட்ட. கேளாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் சாலமன் ராஜாவுக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கேளாத இந்த உலக ஆசீர்வாதம் கேளாத ஆசீர்வாதம்.
ஆண்டவர்கிட்ட ஞானத்தை மட்டும் கேளுங்கன்னு சொல்கிறார். ஞானத்தை கேளு, உனக்கு இதெல்லாம் தானாக வருங்க. நீங்கள் ஞானத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டா நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு 10 பேர் வருவாங்க. அநேகருக்கு நீங்கள் ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஞானமாக மேடையில் ஏறி பேசணுன்னே அந்த வார்த்தையை கேட்குறதுக்காக ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, பட்டிமன்றங்களில் பேச வைக்கிறாங்க. அவங்க வந்து பேசுனாங்கன்னா அதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு பேச விடுறவங்களுக்கு. இப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை சம்பாதிக்கிறான்னா அவனுக்கு ஞானம் இருக்க போய் தான் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், பேச வைக்கிறோம். அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பேச கூப்பிட்றான்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஞானம் இருக்கணும். இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரங்களும் இன்றைக்கி கூப்பிட்றாங்க. அவங்க பேசும்போது ஞானம் விளங்கினா தான் அந்த ஊழியக்காரர் இன்னொரு முறை நம்ம சபையில் வந்து பேச நம்ம கூப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லை, வெறுமையாக அனுப்புறதில்லை, அவங்களுக்கு காணிக்க கொடுக்குறோம், அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ஞானத்தை யார் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ண, உலகம் என்ன பண்ண, கூப்பிட்டு என்ன பண்ண, வாழ்த்துவோம். வாழ்த்துறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து என்ன பண்ணாங்க, கிஃப்ட்டு கொடுத்து என்ன பண்ணாங்க, அவங்க சந்தோஷப்படுத்துவாங்க. அதே போல் ஆண்டவர் இந்த உலகத்தில் நிறைய சந்தோஷத்தையும் கிஃப்டையும் நம்ம கொடுக்குறாருன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பில் எப்போ சந்தோஷப்படும். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அதுவே போதும். இந்த உலகத்தில் நான் பாவத்தில் ஜீவித்த என்னை பசுத்த வாழ்க்கை வந்தார், ஆனால் பரலோக வாழ்க்கைக்கு வரைக்கும் என்னை ஆண்டவர் நடத்துனதுக்கு அதில் நான் எப்போ சந்தோஷமாக இருக்குது. இந்த உலக சந்தோஷத்தை காட்டிலும் அவர் கொடுக்க சந்தோஷம் எனக்கு பெருசாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் ரட்சிப்பு தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லி நம்ம மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய வேலைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென்.